நான் அறிந்தவரை அஃபிடேவிட்டை தப்பாக போட்டால் 6ஆம் தேதி அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு இந்த வேட்புமனு தாக்கலை சரிபார்ப்பாங்க. அப்படி சரிபார்க்கும் பொழுது ஏதாவது கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த வேட்புமனுவில் குளறுபடிக்குன்னு சொன்னால் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படும். இப்போ 2 வேட்புமனுவில் ஒரு வேட்புமனு தப்பாக போட்டால் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. 2ல் போட்டி போட ஆசைப்பட்டேன், 2லையும் நான் ஜெயிச்சிருப்பேன். எதிரிகள் சூழ்ச்சி பண்ணி தேர்தல் ஆணையம் சதி பண்ணி பிஜேபி பாஜக உள்ள நுழைஞ்சி என் வேட்புமனு நிராகரிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்கிறதுக்காகத்தான் இந்த வேட்புமனு திட்டமிட்டு 52 வயசு 51 வயசாக பெரம்பூரில் வழக்கு காட்டலை, திருச்சியில் வழக்கு காட்டுறாரு. பெரம்பூரில் முன்னாடி 6 கோடி ரூபா பேருந்தை காட்டல, அந்த பேருந்து வாங்கி 1 வருஷம் ஆச்சு. அந்த திருச்சி கிழக்குக்கு அந்த பேருந்தை கொண்டு வந்துட்டாப்புல. அப்படிங்கும்போது இப்போ ஏன் அங்கே திருச்சி கிழக்கு போன தடவை 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னா இப்போ அந்த 1 வருஷம் முன்னாடி வாங்கின பேருந்தை ஏன் திருச்சிலையும் முதல்ல போட்ட அஃபிடேவிட்லையும் காட்ட மறுக்கணும்? அப்போ வேணும்னு இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படணும் என்று திட்டமிட்டு விஜய் 2 பக்கம் போட்டு வச்சிருக்காரு.